In this shorts we are going to discuss about the Raoult's law பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, Raoult's law வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு லிக்விடா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு வந்து Raoult's law வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்கர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பீக்கர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிக்விடுக்கு நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு லிக்விடை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நமக்கு வந்து வாட்டரும் இருக்குது, நம்ம வந்து எத்தனாலும் நமக்கு வந்து இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம், சால்வெண்ட்னு வச்சுப்போம். எத்தனால் வந்து நமக்கு வந்து சொல்யூட்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு வாட்டருக்கு நம்ம எப்பவுமே நம்பர் என்ன கொடுப்போம், 1ன்னு கொடுப்போம். எத்தனாலுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணா 2ன்னு வந்து நம்ம கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா எப்பவுமே நம்ம சால்வெண்ட் தான் நமக்கு வந்து 1 வந்து கொடுப்போம். அப்போ இந்த ரெண்டு லிக்விட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்போ மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு லிக்விடுக்கான கேஸ் மாலிக்யூல் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன், எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ன்ற என்ன நான் சொல்றேன், எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணால் எத்தனாலோட வேப்பர் மாலிகுல்ஸும் நமக்கு வந்து இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ எத்தனாலோட வேப்பர் மாலிகுலை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து எத்தனால் ETOH. இது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒய்ன்னு நம்ம வந்து வச்சுக்கலாமா. இது நமக்கு வந்து எக்ஸ் சாரி இல்லை, இது நம்ம ரெப்ரசன்ட் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. அப்போ இந்த டாட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து எத்தனால் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அந்த ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டோட வேப்பர் ப்ரெஷரும் நமக்கு வந்து மேலே இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய வேப்பருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிக்யூல் நம்ம ரிலேட் பண்ணுறது தான் Raoult's law. Raoult's law நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, P1 which is equal to P1 நாட் இன்ட்டு நமக்கு வந்து X1. அதாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த P1 அதாவது வாட்டரோட அந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இருக்கு இல்லையா, இது இங்கே இருக்கக்கூடிய வாட்டரோட நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை பொறுத்து வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மோல் ஃப்ராக்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி நமக்கு வந்து நான் போட்டுக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ P1 நாட்டுன்றது என்னது, வாட்டர் வந்து பியூர் ஸ்டேட்ல இருக்கும்போது, அப்போ வாட்டர் வந்து வெறும் வாட்டர் மட்டும் இங்கே இருக்கும்போது அது மேலே வந்து சம் வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் இல்லையா. அப்போ பியூரஸ்ட் ஸ்டேட்ல வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் என்னவோ அதான் நமக்கு வந்து P1 நாட். அப்போ P2ன்றது என்னது, எத்தனாலுக்கு நமக்கு எப்படி இருக்கும், P2 நாட் இன்ட்டு X2. இதான் நமக்கு வந்து Raoult's law வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா?